வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையல் அறையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் தாங்க சோம்பு. உணவு சாப்பிட்டக்க பிறகு வாயில் போட்டு மென்று சாப்பிடக்கூடிய இந்த சோம்பு உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது. குறிப்பாக இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்த சோம்பை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னென்ன, இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, என்ன மாற்றங்கள் ஏற்படும், இன்னைக்கு இந்த வீடியோவில் தினமும் சோம்பு தண்ணீர் குடிக்கிறதுனால உடலில் நடக்கக்கூடிய 10 முக்கிய மாற்றங்கள் என்ன, அதை எப்படி சரியான முறையில் தயாரித்து குடிக்கிறது, ஸோ தவறான முறையில் நீங்கள் குடிச்சிங்கன்னா என்ன ஆபத்து ஏற்படும், சரியான முறையில் குடித்தால் என்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக எடுத்துக்கிறணும், எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். சோம்பு தண்ணிங்கிறது நறுமணமும் மருத்துவ குணமும் கொண்ட ஒரு அற்புதமான தண்ணி. இதில் நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. இரவில் ஒரு டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கிறது தான் சோம்பு தண்ணி. ஸோ இந்த தண்ணியை குடிக்கும்போது உடலில் பலவிதமான நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மாற்றம் 1, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்பு தண்ணீர் மிகப்பெரிய நன்மை என்னன்னா அது செரிமானம் தான். ஸோ செரிமான அமைப்பை வலுப்படுத்தி செரிமானத்தை ஈஸியாக்குறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. பலருக்கும் வயிறு உப்பசம், அஜீரணம், வாய்வு தொல்லை, உணவு செரிமான பிரச்சனை இருக்கும். சோம்புல இருக்கக்கூடிய இயற்கையான சேர்மங்கள் செரிமான சுரப்பிகளை தூண்டுறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால உணவு எளிதில் செரிமானம் அடையும், வயிறு லேசாக இருக்கும், வாய்வு தொல்லை குறைக்கும். அடுத்து 2வது மாற்றம், வயிறு உப்பசத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு வயிறு பெரிதாக வீங்கினது போல பலருக்கும் இது தோற்றும். ஸோ இந்த தோற்றத்தை சரி பண்ணுறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. இந்த தோற்றம் வர்றதுக்கான காரணம் அதிக அளவில் வாய்வு, மெதுவாக செரிமானம் நடக்கிறது, குடலுடைய இயக்கம் குறைபாடுனால. ஆனால் சோம்பு தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுடைய வயிறு வீக்கம் குறைய ஆரம்பிக்கும், உடல் லேசாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது மாற்றம், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்பு தண்ணீர் மட்டும் குடித்தா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் வேகமாகவே செரித்து அது வெளியில் அழகாக போயிடும். இதனால் இது உடல் எடையை குறைக்கும். ஆனால் அதுக்காக நிறைய உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த சோம்பு தண்ணீரை நீங்கள் டெய்லி காலையில் எடுத்துக்கிட்டு இது கூடவே நீங்கள் நடைப்பயிற்சி ஒரு 20லிருந்து 30 நிமிடம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நல்லாவே உடல் எடை கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சிடும், உடல் எடை சூப்பராக குறைஞ்சிடும். சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக வேலை செய்யும், பசியை கட்டுப்படுத்தும். ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. தேவையற்ற அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த ஆசையுமே குறைக்கும். அடுத்து 4வது மாற்றம் என்னன்னா, உடல்ல நீர்ச்சத்துடன் வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. பலரும் காலையில் எழுந்த உடனேயே தண்ணீர் குடிக்கிறதே இல்லை, நேராக போய் டீயோ காஃபியோ குடிக்கிறாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணியோ இல்லை சோம்பு தண்ணியோ இல்லை லெமன் வாட்டரோ இல்லை ஜீரக வாட்டரோ ஏதாவது ஒரு தண்ணி உடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு பயன்படும். ஏன்னா நீங்கள் இரவு முழுக்க 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி எல்லாருமே தூங்குவோம். ஸோ அந்த தூங்குற டைமில் யாரும் தண்ணி குடிக்க மாட்டோம். அப்படி தண்ணி குடிக்காதப்ப நம்மளுடைய உடல் ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், செல்கள் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும், வேர்க்கிறது, ஸோ அதனுடைய வேலைகள் எல்லாத்தையும் அது மூச்சு விடுறது, இதெல்லாம் அதனுடைய வேலைகளில் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது வேலை செய்யும் போது சற்று நீர் இழப்பு ஏற்படும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம காலையில் எந்திரிச்ச ஒரு 5லிருந்து 10 நிமிடத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு தண்ணியை குடிச்சிட்டோம்னா அது நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு பயன்படும், அந்த நீர் இழப்பை சரி பண்ணுறதுக்கு பயன்படும். ஸோ இதனால் உடல் சோர்வு, தலைவலி, மலச்சிக்கல் இது எல்லாமே சரியாக்கப்படும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா காலைல எந்திரிக்கும் போதே ரொம்ப சோர்வாக எந்திரிப்பாங்க. நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா சோர்வு ஏற்படும்,
தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இது இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, எதனால் அந்த தலை வலிக்குதுன்னு தெரியாது. அதுக்கு காரணம் உடலில் நீர்ச்சத்து குறைபாடுனால தான் தலைவலி, சோர்வு, மலச்சிக்கல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு காலையில் நம்ம சோம்பு தண்ணீரையோ இல்லை வேறு தண்ணீரையோ எடுத்துக்கிறலாம். அடுத்த 5வது மாற்றம் என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணி பயன்படுது. சோம்பு பல ஆண்டுகளாகவே இயற்கை மவுத் ஃப்ரெஷ்னர்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் இருக்கக்கூடிய நறுமண எண்ணெய்கள் வாயை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. தற்காலிகமாகவே இது வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ நிறைய பேர் நல்லாவே ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அந்த பேட் ஸ்மெல்லு வாயில் வரும். அதுக்கு காரணம் கெட்ட பாக்டீரியாக்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால தான். ஆனால் காலையில் நீங்கள் சோம்பு தண்ணீரை குடித்து நல்லாவே வாயை கொப்பளித்து நீங்கள் துப்பும்போது அந்த வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிய ஆரம்பிக்கும். வாயும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 6வது மாற்றம், உடல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிகரிக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்புல பல ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ உடல்ல நீண்ட காலமாக அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு இருந்தால் அது பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு சோம்பு ஒரு சிறந்த தண்ணீராக இருக்குது. அடுத்து 7வது மாற்றம், தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. நல்ல செரிமானம், போதுமான நீர்ச்சத்து இருந்தால் தோலில் அதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சிலருக்கெல்லாம் சருமம் வறண்டு போய் இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க உடலில் நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது. நீர்ச்சத்து இல்லாதனால தான் அப்படி இருக்கும். ஆனால் சோம்பு தண்ணீர் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் நீர்ச்சத்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு செரிமானம் இருக்கும். ஸோ குடல் சுத்தமாயிருச்சுன்னா நம்மளுடைய முகம் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். குடலில் அழுக்குகள் அங்கே தங்கி இருந்துச்சுன்னா முகங்களில் முகப்பருக்கள் நிறையாவே வர ஆரம்பிக்கும். ஸோ இது குடலை சுத்தம் செஞ்சு முகத்தை அழகுபடுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. ஸோ நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின், கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. முகம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. அடுத்து 8வது மாற்றம், உடல் சோர்வை குறைத்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. காலையில் வெறும் வயிற்றில் சோம்பு தண்ணீர் குடிக்கிறதுனால உடலில் புத்துணர்ச்சியோட அந்த நாளை தொடங்குறதுக்கு அது உதவியாக இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கிற பழக்கத்தை அது அதிகப்படுத்துறதுக்கும் அது பயன்படுது. காலையிலே நீங்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாமே நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ உடல் சோர்வையும் அது குறைச்சி நல்ல எனர்ஜியை கொடுத்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸை கொடுக்கறதுக்கு சோம்பு தண்ணீர் அடுத்து 9வது மாற்றம், பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு சோம்பு தண்ணீர் உதவியாக இருக்குது. சோம்பு பாரம்பரியமாகவே பெண்களுடைய உடல் நலத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாதவிடாய் காலங்களில் அந்த வலி, அந்த பெயின் எல்லாத்தையும், ஸோ அந்த வலி அந்த டைமில் ஒரு மாதிரியாக இருப்பாங்க பெண்கள். ஸோ அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு சோம்பு தண்ணீர் பயனுள்ளதாக இருக்குது. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான சோம்பு தண்ணீர் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வலியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பெண்கள் கண்டிப்பாக சோம்பு தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 10வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சோம்பு தண்ணீர் வச்சுருக்கு, சோம்பில் இருக்குது. அதே மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்தினா வெளிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையாக உடலால் எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சோம்பு தண்ணீரை எப்படி சரியான அளவில் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரியான முறையில் எப்படி நம்ம தயாரித்து குடிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துகிட்டு நீங்கள் இரவு முழுக்க அதை ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டிட்டு வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. நிறைய பேருக்கு இரவு முழுக்க ஊற வச்சு காலையில் குடிக்கிறது பிடிக்காது. சிலருக்கு அது பிடிக்கும். பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் இன்ஸ்டண்ட்டாகவே 1 கிளாஸ் தண்ணியை நீங்கள் ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வெதுவெதுப்பான நிலையிலே நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ அது நல்லாயிருக்கும், டீ குடிக்கிற மாதிரி தான். ஸோ நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே வெதுவெதுப்பாக குடிக்கிறதுக்கு தான் ஒரு தோணும். ஸோ அதனால் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சோம்பு தண்ணியை வெதுவெதுப்பான நிலையில் குடிச்சிங்கன்னா நம்ம பார்த்த இந்த நன்மைகள் எல்லாமே உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இதை கண்டிப்பாக குடிக்கணும்னா, பெரியவர்கள், வயதானவர்கள், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள நான் போக
போகணும், ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஆரோக்கியமான ஒரு மார்னிங் ரொட்டீனை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் சோம்பு தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம். யார் ரொம்பவே கவனமாக எடுக்கணும்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், அடுத்து வந்து சோம்பு அலர்ஜி இருக்கிறவங்க, இவங்க வந்து நண்பர்களே, சோம்பு தண்ணீர் கூட நீங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கம், அதாவது நிறைய காய்கறிகள், பழங்கள் இதை எடுத்துக்கிறங்க. தண்ணி ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. காலையிலையோ இல்லை மாலையிலையோ எந்த டைமில் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. முடிஞ்சால் நடைப்பயிற்சி 20லேருந்து 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். இல்லை வேறு ஏதாவது நான் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுறேனாலும் அது கூடவே போதுமான தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம். ஸோ இதுதான் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஹேபிட். இதை எல்லாத்தையுமே பின்பற்றுங்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.